அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோ லெசனில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்று படிக்க போகின்ற விடயம் கிரேட் 9 ICT யூனிட் 5 கணனி வலையமைப்பாக்கம். தரம் 9 உங்களுக்கு இந்த 3 பிரதான விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த அலகு அமைகின்றது. ரைட், இப்போ முதலாவதாக கணனி வலையமைப்பு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்றால் என்ன என பார்க்கலாம். ஒரு பாடசாலை கணனி ஆய்வு கூடமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அங்கு நிறைய கணனிகள் இருக்கும். அங்குள்ள கணனிகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்தல் தான் கணனி வலையமைப்பு அல்லது கணனி வலையமைப்பாக்கம் எனப்படுகின்றது. இப்படி கணனிகளை ஒன்றுடன் ஒன்று தொடுப்பதன் மூலம் என்னென்ன நன்மைகள் அதாவது அனுகூலங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன என பார்க்கலாம். இங்கு சில அனுகூலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்ப நீங்கள் விரும்பும் கணனி விளையாட்டுகளையும் வேறு மென்பொருட்களையும் பொதுவாக பயன்படுத்துவதற்கான ஆற்றல் இந்த வலையமைப்பு மூலம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப அது தவிர சித்திரங்கள் என்று சொன்னால் நீங்கள் வரைந்த சித்திரங்களாக இருக்கலாம், படங்கள் பிக்சர்ஸ் போட்டோஸாக இருக்கலாம், ஒளிப்படங்களாக இருக்கலாம், பாட்டுக்கள், காணொளிகள் போன்ற பல்வேறு மாதிரி உருக்களின் கோப்புகளை பயன்படுத்தத்தக்கதாக இருக்கும். இப்ப பலருடன் நாங்கள் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது தவிர உடனடி செய்திகள், மின்னஞ்சல் ஆகியவற்றின் மூலம் வலையமைப்பை பயன்படுத்துபவர்களுடன் தொடர்பாடத்தக்கதாக இருக்கும். அடுத்ததாக இணையத்துடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். வன்பொருட்களையும் மென்பொருட்களையும் பொதுவாக பயன்படுத்தத்தக்கதாக இருக்கும். அதாவது கொமனாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பின்னுக்கு நாங்கள் படிக்க அது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைக்கும். அடுத்ததாக தரவுகள் இடம்பெறும் கோப்புகள் சேவையகத்தில் சேவரில் தேக்கி வைக்கப்பட்டிருப்பதனால் தரவுகளை காப்பு செய்தல் பேக்கப் செய்கிறது எளிதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் முக்கியமான தகவல்களை வலையமைப்பின் தேக்ககத்தில் அதாவது ஸ்டோரேஜ் ஏரியாவில் தேக்கி வைப்பதற்கான ஆற்றலும் இங்கு இருக்கின்றது. ரைட், அடுத்ததாக கணனி வலையமைப்புகளை இணைக்கும் போது பயன்படுத்தப்படும் ஊடகங்கள் பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு பொருளையோ அல்லது மெசேஜையோ அதாவது நியூஸ் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு மெசேஜாக இருக்கலாம், நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஊடகம் மீடியா மிக முக்கியமானதாக அமைகின்றது. ஊடகம் என்று ஒன்று இல்லாமல் ஒருவர் கதைப்பதை இன்னொருவர் கேட்க முடியாது. உங்களுடைய வகுப்பறையில ஆசிரியர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார், அவர் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குது என்று சொன்னால் அதிலே ஒரு ஊடகம் ஒன்று பயன்படுத்தப்படுது. இப்ப ரேடியோ பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு ஊடகம் பயன்படுத்தப்படுது. இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் இங்கு வழி ஏஆர் ஊடகமாக இருக்குது. அதே போலதான் ஒன்று வயர்ட் மீடியா வடங்கள் உள்ள முறை, அடுத்தது வயர்லெஸ் மீடியா வடங்கள் இல்லாத முறை அல்லது வடங்கள் அற்ற முறை. அதாவது இங்கு வடங்கள் உள்ள முறை என்பது தரவு அல்லது தகவல்களை கடத்துவதற்கு அதாவது பரிமாற்றுவதற்கு வயர்கள் கேபிள்ஸ் பயன்படுத்தப்படுது. இதற்கு உதாரணங்களாக முறுக்கிய கம்பிச்சோடிகள் ட்விஸ்டட் பேர், ஓரச்சு வடம் கோஎக்சியல் கேபிள் மற்றும் நார் ஒளியியல் அல்லது ஒளியியல் நார்கள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். இவை ஒவ்வொன்றினதும் சிறப்பியல்புகள் மற்றும் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் ஆகியனவற்றை நீங்கள் தரம் 10 விரிவாக படிப்பீங்க. ரைட், அடுத்ததாக நாங்கள் வயர்லெஸ் பற்றி பார்க்கலாம். வயர்லெஸ் அதாவது வடங்கள் அற்ற முறை எனும் போது இங்கு எந்த விதமான வடங்கள் வயர்ஸும் பயன்படுத்துவதில்லை. இங்கு சைகைகள் சிக்னல்ஸாகத்தான் தரவுகள் ஊடுகடத்தப்படுகின்றது. உதாரணமாக ப்ளூடூத், வைஃபை, வானொலி அலைகள் அதாவது ரேடியோ வேவ்ஸ் மற்றும் செங்கீழ் அலைகள் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அதாவது IR ரேஸ் ஆகியவற்றை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இவற்றிற்கும் உரிய உதாரணங்கள் மற்றும் இயல்புகள் பற்றி நாங்கள் தரம் 10 படிப்போம் விரிவாக. ரைட், இப்போ அடுத்ததாக கணனி வலையமைப்பொன்றை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை சாதனங்கள் என்னென்ன என்பது பற்றி படிக்கலாம். முதலாவது சேவையக கணனி சேவ கம்ப்யூட்டர். பொதுவாக சேவையக கணனியாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தப்படும். சில குறிப்பிட்ட உரிய மென்பொருட்களை நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி சாதாரண கணனியில் நிறுவுவதன் மூலமும் சாதாரண கணனியையும் நாங்கள் சேவையக கணனியாக பயன்படுத்த முடியும். கணனி வலையமைப்பில் பல்வேறுபட்ட பணிகளை செய்வதற்காக பல சேவையகங்கள் உள்ளன. உதாரணங்களாக பார்த்தோமென்றால் வலை சேவையகம், கோப்பு சேவையகம், தரவுத்தள சேவையகம், அச்சு சேவையகம் என பலவற்றை குறிப்பிட முடியும். ஒரு வலையமைப்பில் மென்பொருட்கள், வெண்பொருட்கள், கோப்பு, செய்தி முகாமை சேவையகத்தின் மூலம் நடைபெறும். ரைட், அடுத்தது ஆளி சுவிட்ச்.
2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகளுக்கு இடையில தொடர்புடைமையை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படும். இது இப்போ வலையமைப்பில் இணைக்கப்பட வேண்டிய கணனிகள் மற்றும் உபகரணங்கள் இந்த ஆளியில் உள்ள போர்ட்ஸ் என்று சொன்னால் துறைகள் தொடுக்கப்படுவதன் மூலம் தரவுகள் ஒரு கணனியில் இருந்து மற்ற கணனிக்கு அனுப்பப்படும் அல்லது தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு கணனியில இருந்து இன்னொரு கணனிக்கு தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நடுவில் நின்று ஒரு மெசேஜை பெற்று இன்னொருவருக்கு வழங்குவது போன்று யோசித்து பார்க்கலாம். ரைட், அடுத்தது வலையமைப்பாக்க இடைமுக அட்டை, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஷார்ட்டாக இது NIC என்றும் அழைக்கப்படும். இது ஒரு வெண்பொருள் சுற்றுப்பலகை, அதாவது ஹார்ட்வேர் சர்க்கிட் போர்டாக இருக்குது. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லாத கணனி ஒருபோதும் வலையமைப்புடனோ அல்லது இணையத்துடனோ இணைக்கப்பட முடியாது. இந்த வலையமைப்பாக்க இடைமுக அட்டை பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று வயர்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, மற்றது வயர்லெஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ரைட், அடுத்ததாக RJ45 வடம். வலையமைப்பில் இணைக்கப்பட வேண்டிய வடங்களை தொடுப்பதற்கு இந்த RJ45 வடம் பயன்படுத்தப்படுகின்றது. வயரின் இரு அந்தங்களிலும் RJ45 கனெக்டர்ஸ் காணப்படுகின்றது. இந்த RJ45 கனெக்டர்ஸ் மூலம்தான் CPUவின் மதர் போர்டில் உள்ள நெட்வொர்க் போர்ட்டில் இது தொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு தொடுக்கப்படுவதன் மூலம்தான் வலையமைப்பு உருவாக்கப்பட்டு செய்திகள் அல்லது பிக்சர்ஸ் அல்லது ஆவணங்கள் பரிமாற்றப்படுகின்றது. ரைட், இங்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால் AB ஆகிய 2 கணனிகள் வலையமைப்பாக்கப்பட்டுள்ள விதம் காட்டப்பட்டுள்ளது. ரைட், இங்கு RJ45 கேபிள் மூலம் A என்ற கணனியும் ஆளியும் தொடுக்கப்படுகின்றது. அதே போலதான் B என்ற கணனியிலையும் ஆளியும் B என்ற கணனியும் தொடுக்கப்படுகின்றது. தற்போது A என்ற கணனியில இருந்து B என்ற கணனிக்கும், B என்ற கணனியில இருந்து A என்ற கணனிக்கும் தரவுகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த 2 கணனிகளும் வலையமைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பொதுவாக இருக்கிற டிவைஸ் ஆளி, இந்த சுவிட்ச் தான் பொதுவாக இருக்கிறது. இப்போ 2 இந்த கணனிகளும் சுவிட்சுடன் இணைக்கப்படுவதன் மூலம் தொடர்பொன்று உருவாக்கப்படுகின்றது வயர்ட் கனெக்ஷனாக. இவ்வாறு தான் 2க்கு மேற்பட்ட கணனிகளும் வலையமைப்புடன் தொடுக்கப்படுகின்றது. ரைட், அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் வழிப்படுத்தி ரவுட்டர். வழிப்படுத்தி என்பது பெரும்பாலும் இந்த அமைப்பை பார்த்திருப்பீர்கள். இதில் இருந்து நீங்கள் இணைய இணைப்பை பெற்றிருப்பீர்கள். வைஃபை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். எமது கணனியில் இணைய சேவையை பெறுவதற்கு இது உதவும். இதுவும் வயர்டு வயர்லெஸ் 2 வகையாக காணப்படலாம். ரவுட்டர் மூலம் இணைய இணைப்பு மட்டுமன்றி கணனிகளுக்கு இடையிலான வலையமைப்பையும் மேற்கொள்ள முடியும். இவை ஆண்டனாக்களை கொண்டதாக இருக்கும். இப்போ நீங்கள் பொதுவாக 2 ஆண்டனாக்களை கொண்டதாக அல்லது ஒரு ஆண்டனாவை கொண்டதாக கண்டிருப்பீர்கள். இங்கு 1க்கும் மேற்பட்ட ஆண்டனாக்களை கொண்டதாகவும் இது அமைப்பு உள்ளது. அடுத்ததாக கணனி வலையமைப்பின் மாதிரி உரு காட்டப்பட்டுள்ளது. இங்கு சேவையக கணனி, அதாவது சர்வர் கம்ப்யூட்டர், கணனி 1, கணனி 2, கணனி 3, கணனி 4 என 4 கணனிகள் இங்கு இணைக்கப்பட்டுள்ளன. ஆளியுடன் தொடுக்கப்படுவதன் மூலம் ஒன்றுடன் ஒன்று தகவல் அல்லது தரவுகளை இலகுவாக பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு ஒரு வினா ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. கணனி வலையமைப்பின் கணனி சாதனங்கள் தொடுக்கப்பட்டுள்ள விதத்தை காட்டும் குறியீடுகளை கொண்ட ஒரு உரு காட்டப்பட்டுள்ளது. தொடுக்கப்பட்டுள்ள வெண்பொருட்கள் பற்றி கீழ்வரும் அட்டவணை விவரிக்கின்றது. இப்போ இந்த அட்டவணையில் சில தொடுக்கப்பட்டுள்ள டிவைசஸையும் அதற்குரிய குறியீடுகளையும் தந்திருக்கணும். இந்த குறியீடுகளை நீங்கள் எதிலே அமையும் என்றதை சொல்லி இதில் ஃபில் பண்ண வேணும். ஒவ்வொரு பாக்ஸிலையும் என்னென்ன டிவைசஸ் வரும் என்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதில் போட வேணும். இப்போ நாங்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல் படித்த நாங்கள் ஆளியுடன் பல கணனிகள் இணையும் என்று படித்த நாங்கள். ஆகவே இவை கணனிகளாகத்தான் இருக்கும். அவை C1, C2, C3 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு C1, C2, C3, C4, C5 5 கணனிகள் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஆளி இந்த 5 கணனிகளையும் சேர்த்து இணைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு தான். ஆகவே இந்த நடுவில் இருக்கிற இந்த அமைப்பு சுவிட்சாக இருக்குது எஸ். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிப்படுத்தி சுவிட்சுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த சுவிட்சுடன் இணைக்கப்பட்ட அந்த வழிப்படுத்தி இன்டர்நெட்டுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சுவிட்சோட அடுத்தது அச்சுப்பொறி, ஒரு பக்கம் அச்சுப்பொறி இணைக்கப்பட்டிருக்கும். அத்துடன் இதிலே ஒரு சர்வர் கம்ப்யூட்டரும் காணப்படும். ஆகவே அச்சுப்பொறி P என்பது இந்த அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த வழிப்படுத்தி நேரடியாக இணையத்துடன் தொடர்பு பட்டதாக இருக்கும். ஆகவே இது I. சேவையக கணனி இந்த அமைப்பாக இருக்கும் SVR.
கணனிகளை வலையமைப்பாக்குவதன் அடிப்படை நோக்கங்கள் என்னென்ன பார்க்கலாம். பிரதானமாக 2 நோக்கங்களை கொண்டிருக்கும். ஒன்று தொடர்பாடல், அடுத்தது வளங்களை பகிர்ந்து பயன்படுத்துதல். இப்போ தொடர்பாடல் என்றைகளில் அதில் செய்திகள் பரிமாற்றப்படுது. அது தவிர மின்னஞ்சல் அனுப்பக்கூடியதாக இருக்குது. இப்போ இமெயிலையும் நாங்கள் பெரலாக கணனி வலையமைப்பின் ஊடாக அனுப்பக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வளங்களை பகிர்ந்து பயன்படுத்துதல் என்பது ஒரு டிவைஸை பல்வேறுபட்ட நிறைய கம்ப்யூட்டர்ஸுக்கு பொதுவாக பயன்படுத்தலாம். அதான் மென்பொருளும் வெண்பொருளும். இப்போ மென்பொருளையும் பயன்படுத்தலாம், வெண்பொருளையும் பயன்படுத்தலாம். டிவைசஸ் அண்டேகளில் வெண்பொருட்கள் வரும், மென்பொருட்கள் அண்டேக சாஃப்ட்வேர்ஸை பார்ப்போம். நிறைய கம்ப்யூட்டர்ஸுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது தவிர தரவுகளையும் தகவல்களையும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக, அதனை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, ஷேர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு கணனி வலையமைப்பின் மூலம் தொடர்பாடலை மேற்கொள்ளல் எனும் விடயத்தை விளக்கும் அமைப்பு தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. கணனிகள் வலையமைப்பில் இணைந்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மெசேஜை நீங்கள் அனைவருடனும் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ஒரே தடவையில் அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் வாழ்த்து மடலை அனுப்பக்கூடியதாக இருக்கும். இதற்காக பணி செயல்முறைமைன்ற கட்டளை கோட்டு இடைமுகம் கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பற்றி இங்கு தரவுகளையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கோப்புகள், ஃபைல்ஸ் மற்றும் கோப்புரை, ஃபோல்டர்ஸ் அவற்றையும் வலையமைப்பில் உள்ள எல்லா பயனர்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ள முடியும். அதாவது இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், வேர்ட் டாக்குமெண்ட், இப்படி அனைத்து ஃபைல்ஸையும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக கணனி வலையமைப்பை பயன்படுத்தி வளங்களை பகிர்ந்து கொள்வது பற்றி படிக்கலாம். இங்கு கணனி வலையமைப்பில் வெண்பொருள் பகிர்ந்து கொள்ளப்படும் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 3 பேர் இங்கே கணனியை ஆக்சஸ் பண்ணி கொண்டிருக்கணும், பயன்படுத்தி கொண்டிருக்கணும். இங்கு 3 கணனிகளுக்கும் பொதுவாக ஒரு அச்சுப்பொறி, ஒரு பிரிண்டர் பயன்படுத்தப்படுது. இங்கு பிரிண்டர் மட்டுமல்ல, இந்த பிரிண்டருக்கு பதிலாக நாங்கள் ஸ்கேனரை பயன்படுத்தலாம். அதாவது வெரிடி ஸ்கேனரை பயன்படுத்தலாம், அல்லது ஃபெக்ஸ் மிஷின் தொலைநகல் ஆகியவற்றையும் கணனி வலையமைப்பில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஒரு கணனி வலையமைப்பில் சாதனங்களை, அதாவது வெண்பொருட்களை பகிர்ந்து பயன்படுத்துவதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. அவை என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ வலையமைப்பில் உள்ள அதிக எண்ணிக்கையிலான கணனிகளுக்கு ஒரு வெண்பொருளை பகிர்ந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பயன்படுத்துவதனால் பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கும், நேரத்தை மீதப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இங்கு வெண்பொருட்களை மட்டுமன்றி மென்பொருட்கள், சாஃப்ட்வேர்ஸையும் நாங்கள் பகிர்ந்து ஷேர் பண்ணி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து பயன்படுத்த முடியாத மூடிய மென்பொருட்களுக்கு மென்பொருள் உத்தரவாத சீட்டுகளை பணம் செலுத்தி வாங்கித்தான் நாங்கள் மது கணனியில் நிறுவி பயன்படுத்த வேண்டும். இப்படியான மென்பொருட்களை ஒவ்வொரு கணனிக்கும் வெவ்வேறாக மென்பொருள் உத்தரவாத சீட்டுகளை வாங்குவதற்கு அதிக பணம் செலவாகும். அந்த மென்பொருட்களின் பல் பயனர் உத்தரவாத சீட்டுகளை வாங்குவதன் மூலம் அவற்றை வலையமைப்பில் பொதுவாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ மூடிய மென்பொருள், திறந்த மென்பொருள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. திறந்த மென்பொருள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து நிறுவி மது கணனியில் பயன்படுத்தத்தக்க மென்பொருட்கள் எல்லாம் திறந்த மென்பொருட்கள் என்று சொல்லப்படும். மூடிய மென்பொருட்கள் என்று சொன்னால் நாங்கள் இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து பயன்படுத்த இயலாது. பணத்தை செலுத்தி தான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த மென்பொருளை தரவிறக்கம் செய்து பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மென்பொருட்களுக்காக செலவிடும் அதிக பணத்தை மீதப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் கணனியில் இடைமுகங்கள் பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று கட்டளை கோட்டு இடைமுகம், கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI. அடுத்தது வரைவியல் பயனர் இடைமுகம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI. இப்போ கட்டளை கோப்பு இடைமுகம், கொமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI என்று சொன்னால் இப்படி ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனாகத்தான் இருக்கும். இங்கு கணனிக்கு வழங்க வேண்டிய கட்டளைகள் பயனர் இதில் டெக்ஸ்டாக டைப் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் ஒரு இடைமுகமாகத்தான் இருக்கும். வரைவியல் பயனர் இடைமுகம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் கணனியில் பணி செயல்முறைமைகள் கட்டளை கோட்டு இடைமுகங்களுடன் தான் தயாரிக்கப்பட்டிருந்தன. அதாவது DOS பணி செயல்முறைமை பயன்படுத்தப்பட்டது. இதன் விரிவு டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஆரம்ப காலத்தில் விண்டோஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு பணி செயல்முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
நெட்வொர்க் டிவைஸை கட்டுப்படுத்தி முகாமை செய்ய இது உதவும். உதாரணமாக வழிப்படுத்திகள், அதாவது ரவுட்டர்ஸில் இது பயன்படுத்தப்படுகின்றது. உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளும் அந்த இடத்துல ஸ்மால் லெட்டர்ஸாக டைப் பண்ண வேணும். CMD அல்லது command prompt என்று டைப் பண்ணி போட்டு என்டர் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனுக்கு பெயர் command prompt. இதில் கர்சர் பிளிங்க் பண்ணிக்கொண்டு நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் IP config என்று டைப் பண்ணுவதன் மூலம் இந்த கணனியில் இணைப்பில் இல்லாத வலையமைப்புகள் அனைத்தையும் விவரமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்காக செய்து பார்க்கலாம் நீங்கள். ஆனால் உங்களுக்கு டீப்பாக இதில் இல்லை. கிரேட் 10லையும் உயர்தரத்திலையும் நாங்கள் விரிவாக இது தொடர்பாக படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் IP configன்னு சொல்லி டைப் பண்ணப்பட்டு என்டர் பண்ணப்படையில் இந்த நெட்வொர்க், இந்த கணனியில் உள்ள இன்டர்நெட் தொடர்பான விடயங்கள் அனைத்தும் இங்கே காட்சிப்படுத்தப்படுது. டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டது, மற்றது கனெக்ட் பண்ணப்பட்டது எல்லாம் டீட்டெயிலாக காட்டப்பட்டு உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI, விரைவியல் பயனர் இடைமுகம். இது என்னன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு யூசர் பயன்படுத்துவதற்கு ஈஸியான விதத்திலே அமைப்புகள் காணப்படும். இப்போ கட் என்று சொன்னால் அதுக்கு கத்திரிக்கோள் மாதிரி ஒரு அமைப்பும், கொப்பி என்று சொன்னால் இப்போ இதை போன்ற இன்னொரு அமைப்பு என்பதை காட்டும் வகையில் அந்த படத்தின் மூலமே எங்களுக்கு அதற்குரிய விளக்கம் கிடைக்கின்றது. அதுபோல் இந்த இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் என்றால் ஏ போட்டுட்டு மேல் நோக்கிய ஏரோ போட்டிருக்குது, கீழ் நோக்கிய ஏரோ போட்டிருக்கு, சின்ன ஏயாக இருக்குது, பெரிய ஏயாக இருக்குது. ஆகவே இந்த படத்தை பார்க்கும் போதே இது இந்த ஆப்ஷன் தான் என்பதை விளங்கி கொள்ளக்கூடியதாக. மற்றது இப்போ ஓகே என்றால் ஓகே என்று போடுறது, மற்ற சில ப்ரோக்ராம்ஸுக்குரிய லிஸ்ட்டுகள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அமைப்புகள் மற்றது மினிமைஸ், மேக்சிமைஸ் அல்லது ரீஸ்டோ, மற்றது க்ளோஸ் பட்டன், இப்படியான அமைப்புகள், அதாவது படத்தின் மூலம் யூசர், அதாவது பயனருக்கு விளங்கும் வகையில் அமைக்கப்பட்ட அமைப்புகளை தான் சொல்கிறது. அந்த வகையான இன்டர்ஃபேஸ் தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்கிறது. அனைவருடனும் இந்த வீடியோ லெசனை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரைட், இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.